வணக்கம். அ நெறைய பேர் கேட்குறீங்க, மாடுகள காப்பாத்துறதுக்கு நம்ம ஏன் பணம் குடுக்கணும்? அ அவங்களுடைய மாடு இல்லாதப்போன்றது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மாடுகள் வந்து இருந்தாலும் பணம், செத்தாலும் பணம். மாடுகள பொறுத்தவரைக்கும் நீங்க ரோட்லருந்து ஒரு மாட தூக்குறீங்கன்னா, ஈஸியா அவ்வளோ சீக்கிரத்தில தூக்கிட முடியாது மாடுகள. மாடுகள தூக்குறதுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சண்டை, எவ்வளோ ரவுடிசம் இதெல்லாமே இருக்கு. உங்களோட சங்கம் இருக்கு. நாய்கள எடுக்கிற மாதிரி மாடுகள எதுலயும் எடுக்க முடியாது உங்களால. அதே மாதிரி ஒரு மாடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, முடியாம கிடக்குதுன்னா, அது ப்ராப்பரா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். போலீஸ்ட்ட இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. வர முடியலன்னு சொல்றப்போ, நீங்க எடுத்துட்டு போங்கன்னுவாங்க. இன்ஃபர்மேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்றதால நமக்கு 100க்கு ரெஜிஸ்டர் பண்ணா நமக்கு ரிப்ளை வந்துரும். இப்போ அத வச்சு தான் நம்ம வந்து தூக்குறோம். அதே மாதிரி மாட தூக்குறப்போ, நான் நார்மலா நீங்க நினைக்கிற மாரி நாய்க்குட்டி மாதிரி மாட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 300, 400 கிலோ இருக்க மாடுகள தூக்குறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அங்க ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு டெம்போ இந்த பெரிய வண்டில தான் கொண்டு போணும் மாடுகள. இப்ப அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்கு. மாடுகள் வந்துட்டு காப்பாத்தணும்னு நினைக்கிறப்போ, அந்த காப்பாத்துறதுக்கு நெறைய தன்னார்வலர்களே கிடையாது. யாருமே கிடையாது மாடுகள காப்பாத்துறதுக்கு. அதே மாதிரி மாட்டுக்காரா கூட வந்துட்டு மாடுகள வந்து ஒரு உயிராவே நினைக்கிறது கிடையாது. அவங்கள ஒரு மிஷினா பால் கறக்கிற ஒரு மிஷின் அவ்வளவுதான். இன்ஜெக்ஷன் போட்டு பாலை கறக்கிறது, சரியான ஃபுட் இல்ல, கண்டினியூஸா குட்டி போட வைக்கிறது, அதனால அவங்களுக்கு கர்ப்பப்பை வெளியில வருது. இந்த கர்ப்பப்பை உள்ள வச்சு தச்சு அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ண கூட மாட்டுக்காரர்களுக்கு வந்து டைம் கிடையாது. ஏன்னா அவங்க இந்த மாடுக்கு பால் கறந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அவ்வளவுதான். அந்த மாடை வந்து வெட்டுக்கு போகும். இப்போ ஒரு மாடு ஒரு ஓனர்ஸ்ட இருக்குதுன்னா, அந்த மாடை நீங்க வந்து எந்த விதமான அவளுடைய ப்ராப்பர்ட்டி அது. அதை நீங்க எடுக்க முடியாது. அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி அதை அவங்களுக்கு என்ன ரேட்ல கொடுக்குறாங்க கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம அவங்களோட இதுல போயிட்டு மாடுகளுடைய இதை பெஸ்ட்டை சொல்லணும். இதெல்லாம் சொன்னாதான் ஒரு மாடை எடுக்க முடியும். மாடை எடுக்கிறதுக்கு அஹ், பயங்கர ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். இது மாஃபியா கும்பல் மாதிரி தெருவில் இருக்கிற மாடுகளை வந்து வெட்டுறவன் தூக்கிட்டு போனா மட்டக்காரா வந்து எதுவும் சொல்றது கிடையாது. ஆனா அதை காப்பாத்த போறப்போ ஒரு கும்பலே வரும். நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிளா போய் நாங்க நிக்கிறப்போ எங்களுக்கு ஆப்போசிட்ல 10 பேர் வருவாங்க சண்டைக்கு. அந்த 10 பேரை சமாளிக்கணும். போலீஸ் வரும். போலீஸை கூப்பிடணும். இல்ல போலீஸ் நம்ம பக்கமே பேச மாட்டாங்க. மாட்டுக்காரா பக்கம் தான் பேசுவாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு மாடை வெளியில எடுக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அததான் சாய் விக்னேஷ் பண்ணிட்டு இருக்கான். 25 வயசு பையன். அவெல்லாம் வந்து ஒரு கடவுளுக்கு சமம். தெய்வத்தோட குழந்தை அவன். அவனையும் நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. அவனுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெத்த அம்மாவுடைய கால்ல விழணும். ஏன்னா ஒரு தெய்வத்தையே பெற்றிருக்காங்க. அவன்லாம் வந்துட்டு நிறைய பேர் அவனை கிண்டல் பண்றீங்க. அவனோட அந்த 23 வயசுல அந்த பையன் பண்ற இந்த காரியங்களை வந்து யாராலையும் பண்ண முடியாது. எல்லாரும் வெளியில பேசலாம், நான் பண்றேன் இதை பண்றேன்னு. ஆனா அவனோட இடத்துல இருந்து எத்தனை உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கிறான். ஒரு தெய்வத்துக்கு சமமா இருந்து நிறைய உயிர்களை, மாடுன்னு கிடையாது, அவங்ககிட்ட இருக்க அத்தனை உயிர்களை அவன் காப்பாத்துறான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உயிர் தான். ஆஹ் அதே மாதிரி நாங்க மாட்டுக்காரர்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்காக வாழ்ந்த மாடு. இந்த மாடெல்லாம் நீங்க சாப்பிட்டிருப்பீங்க, இந்த மாடெல்லாம் படிச்சிருப்பீங்க, வீடு கட்டிருப்பீங்க. தயவு செய்து இந்த மாட்டுக்குன்னு ஒரு கொட்டகையை அமைங்க. மாடுகளை ரோட்ல விட்டு மழை வெயில் காத்து, ஒரு பிரெக்னென்ட் மாடா இருக்கிறப்போ இந்த பிரெக்னென்ட் மாடு குட்டி போடுறது நமக்கு தெரியும். ஆனா அதையும் ரோட்ல விட்டு குட்டி போட வைக்கிறது. அந்த குட்டி சீரியஸா இருக்கும், யூட்ரஸ் வெளியில வந்துடும், குட்டி போட முடியாது, மாடு கஷ்டப்படும். இதை எதையுமே மாட்டுக்காரா வந்து கண்டுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம். பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அவங்களையும் ஒரு உயிரா நீங்க நினைக்கணும். மாடுகளுக்கும் வலிகள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. அதை யாரும் பண்றதே கிடையாது. ஏன்னா மாடை செத்து போச்சுன்னா உயிரோட இருக்கிறப்போ அது செத்து போனது பணம் கிடையாது. அதனால தயவு செய்து வந்து எல்லா உயிர்களும் காப்பாற்ற நம்ம ட்ரை பண்ணணும். ரோட்ல ஒரு உயிர் துடிச்சிட்டு இருந்துச்சுன்னா, மாடோ ஏதோ துடிச்சிருந்தாலும், இப்போ வண்டி மாடெல்லாம் ஓவர் லோட்ல போகும். எத்தனை பேர் நின்று கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன் லோடு ஓவர் ஏத்துதுன்னு சொல்லிட்டு? யாருமே கேட்க மாட்டீங்க. என்ன பயம்? கேட்க ரைட்ஸ் இருக்கு. ஒரு சிங்கிள் மாடு மேல 750 கிலோ ஏத்துறோம், டபுள் மாடு மேல 1500 கிலோ ஏத்துறோம்ன்றது ஒரு வரைமுறைக்கு இருக்கு. அதை மீறி ஆசை தான் ஏத்துறாங்க. அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு குட்டி போட வைக்கிறது, அதோட கர்ப்பப்பைக்குள்ள வேற ஒரு மாடோடைய இதை செலுத்துறது. அதாவது தனக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு மாடு, பெரிய மாடோடைய இதை செலுத்தி குட்டி வெளியே வர முடியாம மாடும் செத்து குழந்தையும் செத்து
ஆசை, பணம் ஆசை யாரை விட்டது? அது மாட்டுக்காரெல்லாம் திருந்தணும். மாடுகளையும் ஒரு உயிரா மதிங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க. அதாவது அவங்களையும் ஒரு மிஷினா பார்க்க கூடாது. நமக்காக வாழ்ந்த மாடுன்னு பார்த்து தயவு செய்து இந்த மாடுகளை கூட உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க. இதை பார்க்குற பொதுமக்களும் மாடுகள் எங்கேயாச்சும் அடிபட்டிருந்தா தயவு செய்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பயப்படாதீங்க. அவங்க காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையும் தான். இந்த உயிர்களை ஒவ்வொரு உயிர்களுக்கும் காப்பாற்றுறதுக்கு நம்ம கடமை இருக்கு. அதனால எல்லா உயிர்களையும் நேசிப்போம், முடிஞ்சவரை காப்பாற்றுவோம். வாழுங்கள், வாழ விடுங்கள். நன்றி.